பிஜேபி அவங்களோட வேட்பாளர் பட்டியலில் வந்து அண்ணாமலை அவர் வந்து போட்டியிடுவாரா இடமாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப பேசுபொருளாக இருந்தது. இது அவர் பேர் இடம் பெறலை. பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அது. 3% அல்லாத ஒரு ஆள் பெருசாக வர்றதை எல்லாம் சேர்ந்து ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, அந்த 3%காரருக்கு விட மாட்டாங்க அவர் அப்படி. அது பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிற பேரில் இருக்குது. அது வந்து நான் பிராமின் ஜனதா பார்ட்டியாக மாற்றுறது அண்ணாமலை. அமித்ஷா அவர்கள் இருக்க கூட்டத்தில் வந்து அமித்ஷா விட வந்து விசில் சத்தம்லாம் தனக்கு பெரிய சக்தி இருக்குதுன்னு காட்டி அமித்ஷாவே மறட்டும் விடுவார். அண்ணாமலையை விட்டு அவர் இன்னும் பெருசாக போட்டுவார். அகில இந்திய அளவில் எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் வந்து கொடுக்காம அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாரு. எது சொன்னாலும் அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கலன்னாக்கா, அண்ணாமலை அவங்க பழனிசாமி ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஜாதின்னா கூட அவங்கள வந்து கூட்டம்னு ஒரு பிரிவு உண்டு. இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அந்த கூட்டத்தோட சேர மாட்டாங்க. அண்ணாமலையோட கை வந்து இப்போ பிஜேபியில் வந்து எவ்வளோ ஓங்கி இருக்குன்னு பாருங்க. அதாவது ஏன்னா இவர் வந்து போட்டியிட விரும்பலை அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலை சொல்கிற பேச்சை கேட்குறாங்க. எல்லாம் வந்து சால் ஜாப்பு கிடைக்கல, நான் தாங்க வேணான்ட்டேன். மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்தது. அது போக அந்த உட்கட்சி பூசல் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது. அதனால வந்து மோடி அவர்கள் கூட பிரச்சாரம் ஏன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவை மாற்றிட்டாருன்னு முன்னாடி பிரச்சாரத்துக்கு வந்தபோது கேஸ் சிலிண்டரை பற்றி கவலைப்படாமல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு பாருன்னு போட்டு அவர் போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி உள்ளே வந்தாருன்னா கேஸ் சிலிண்டர் எங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் மூத்த அரசியல் விமர்சகருமான டாக்டர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் வந்து ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 20 நாள் கூட இல்லை. எல்லா கட்சியும் வந்து தீவிரமாக வந்து போட்டி போட்டு வேட்பாளர் பட்டியலை அறிமுகப்படுத்திட்டாங்க. ரொம்ப இழுபறியாக போய்கிட்டு இருந்த வந்து காங்கிரஸ், பிஜேபி 2 தேசிய கட்சிகளும் அவங்களோட வந்து வேட்பாளர்கள் பட்டியலை வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பிஜேபி அவங்களோட வேட்பாளர் பட்டியலில் வந்து கடந்த ஒரு வாரமாகவே வந்து அண்ணாமலை அவர் வந்து போட்டியிடுவாரா இடமாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப பேசுபொருளாக இருந்தது. நேற்று வரைக்கும் அவர் வந்து போட்டியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அண்ணாமலை தரப்பில் இருந்து அவர் போட்டியிட்டாலுமே வந்து மத்திய தலைமைக்கு வந்து கடிதம் எழுதி இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கடிதம் எழுத போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து இன்று வந்து வெளியிட்ட பட்டியலில் வந்து அவர் பேர் இடம் பெறலை. ஆக்சுவலாக இது எப்படி பார்க்குறீங்க? பாஜக அது பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிற பேரில் இருந்தது. அது வந்து நான் பிராமின் ஜனதா பார்ட்டியாக மாற்றுறது அண்ணாமலை. ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினார். ஒரு அளவுக்கு தமிழ்நாட்டில் அறிமுகம் பாஜக கிடைச்சதுன்னா அது அண்ணாமலை மூலமாக தான். அதுக்கு முன்னாடி எச் ராஜா இருந்தாங்க, எஸ் வி சேகர் இருந்தாங்க. அப்புறம் அந்த 3%காரருக்கு ஒரு பெரிய கூட்டமே அதில் உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து அது பிஜேபின்னாலே ஒரு அருவருப்பான ஒரு மக்கள் விரோத சக்திங்கிற அளவில் பேர் வாங்கிட்டு இருந்தது. அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் பல்வேறு வகையான ஸ்டண்ட்டுகள் அடித்தார். கணுக்கால் தண்ணியில் போட்டெல்லாம் ஓட்டி ஸ்டண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் நிறையா பண்ணார். அப்புறம் வந்து அரசியலில் ஆபாசத்தையும் கொண்டார். இன்றைக்கி இருக்கிற அரசியல் பூராமல் ஆபாசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதில் அரசியலில் ஆபாசத்தை கொண்டு அவர் தான் சொந்த கட்சிக்காரனே காலவாரி விட்டார். அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை அந்த மாதிரி அதிரடி ஆட்டங்கள்லாம் காட்டித்தான் ஒரு அளவுக்கு பாஜகங்கிற கட்சி இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரிய வச்சதுக்கு பெரிய பங்கு வந்து அண்ணாமலைக்கு உண்டு. அவர் கொடுத்துருக்கலாம். ஒரு அளவுக்கு அவருடைய செல்வாக்கு கட்சியில் உண்டு, மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்குது. அதை இழந்துட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அண்ணாமலை அவர்கள் கேட்ட தொகுதிகள் வந்து தரப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது வந்து அவர் கேட்ட தொகுதிகள் வந்து கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் அந்த மாதிரி தொகுதிகள்லாம் கேட்டாங்க. அந்த தொகுதிகள்லாம் வந்து தரப்படலை, அதனால் வந்து அண்ணாமலை நிற்கலன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபிக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் வந்து கொடுக்காம அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். ஏன்னா என்ன நீங்கள் இது பண்ணி நீங்கள்லாம் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து தோளில் தூக்கிட்டு மேலே உச்சிக்கெல்லாம் கொண்டு போனாலும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆள் கிடையாது. பிஜேபி தோளில் தான் அவங்க தொங்கிக்கிட்டு போக வேண்டிய இதில் இருக்குது. அதனால் பழனிசாமி என்ன கேட்டாரோ அவருக்கு கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க செஞ்சு ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா தேர்தலில் தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி ஜெயித்தா கூட அதை நியாயப்படுத்தணும் இல்லை. இதனால தான் நாங்கள் ஜெயித்தோங்கிறத நியாயப்படுத்துறதுக்கு சில காரணங்கள் வேணும். அந்த நியாயத்தை தான் வந்து அதிமுக வந்து பழனிசாமி தலைமையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க எங்களோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாங்கள் ஜெயித்தோன்னு அவங்க சொல்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அவ்வளோ சீட்டெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. தன்னுடைய வெற்றியை நியாயப்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ கதைகள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எது சொன்னாலும் அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கலன்னாக்கா, அண்ணாமலை அவங்க பழனிசாமி ஒரே இனத்தை சேர்ந்தவங்க,
அது அவங்களுக்குள்ளார அந்த இனச்சண்டை கூட இன்னும் அந்த இருக்கலாம். மோதல் முட்டல் அது வந்து அது கூட தொடர்ந்து இருக்கலாம். போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரே ஜாதின்னா கூட அவங்கள வந்து கூட்டம்னு ஒரு பிரிவு உண்டு. 2 பேரும் வெள்ளாள கவுண்டர் தான் இருந்தாலும் அதில் கூட்டம்னு இருக்குது. இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அந்த கூட்டத்தோடு சேர மாட்டாங்க. அதுக்குள்ளேயே உள்ள ஒரு அதுக்குள்ளே பிரிவுகள் நிறைய இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து பெண் பார்க்க போனோம். பெண் பார்க்க போனபோது அவரும் வெள்ளாள கவுண்டர் தாங்க அப்படின்னா நாங்கள் என்ன கூட்டங்க நாங்கள் எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. பார்த்தா அந்த கூட்டத்தை அவர் சேரல. அதனால் எங்கள் ஜாதி இல்லைன்ட்டாங்க. பெரிய பிரிவில் வந்து வெள்ளாள கவுண்டராக இருந்தாலும் உட்பிரிவில் அவர் அந்த இதில் இல்லை. சார் இப்போ இந்த விஷயம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அண்ணாமலையோட கை வந்து இப்போ பிஜேபியில் வந்து எவ்வளோ ஓங்கி இருக்குன்னு பாருங்கள். அதாவது அண்ணாமலை சொல்கிற விஷயத்த மத்திய தலைமை வரைக்கும் வந்து இது பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஏன்னா இவர் வந்து போட்டியிட விரும்பலை அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து இவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல, அண்ணாமலை சொல்கிற பேச்சை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது வருது. இதெல்லாம் வந்து சால் ஜாப்பு கிடைக்கல, நான் தாங்க வேணான்ட்டேன் அப்படிங்கிறது வீராப்பு பேசுகிறது தான். அதெல்லாம் சும்மா கிடைக்கல, அவர் கொடுக்கல. ஓகே, நம்மளை கை மீறி போகிறாரு. பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அது. 3%காரருக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில் 3% அல்லாத ஒரு ஆள் பெருசாக வர்றதை எல்லாம் சேர்ந்து ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, அந்த 3%காரருக்கு விட மாட்டாங்க அவர் அப்படின்னு. தமிழிசை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. தமிழிசை அடையாளம் தெரியாமல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தமிழிசைங்கிற ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்காது. இப்போ வந்து மயிலாப்பூர் தொகுதியில் வந்து என்ன பிரயோஜனம்? மயிலாப்பூரில் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பூரா மறந்துட்டோமே. 2 ஸ்டேட்டுக்கு கவர்னரெல்லாம் போட்டாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாஜகவில் வந்து 3% அல்லாதவர்கள் சைன் பண்ணவே அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த 3%காரர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கட்சி அது. அதில் வந்து மற்ற ஜாதியினர் வந்து தலையிடுறத பெருசாக வர்றது அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அண்ணாமலை வெளியே அமைச்சிட்டாங்க. அண்ணாமலையை விட்டு அவர் இன்னும் பெருசாக போயிடுவார், அகில இந்திய அளவில் போயிடுவார். ஏன்னா அமித்ஷா அவர்கள் இருக்க கூட்டத்தில் வந்து அமித்ஷா விட வந்து விசில் சத்தம்லாம் தனக்கு பெரிய சக்தி இருக்குதுன்னு காட்டி அமித்ஷாவே மறக்கணும் ஒரு. அது முட்டாள்தனமான முடிவுங்கிறது வேறு விஷயம். தலைமை இருக்கும்போது தனக்கு கைத்தட்டல் வந்ததுன்னா தலைமை விடுவாரா? அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஓகே, விட்டா நம்ம தலைமையில் ஏறி உட்காந்துடணும்னு சொல்லி கூட சீட்டு கொடுக்காம இருந்திருக்கு. சீட்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து உட்கட்சி பூசல், இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாஜகக்குள்ளே போகிறதுனால வந்து மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி வந்திருக்காரு. நாளைக்கு வந்து மயிலாப்பூரில் வந்து ரோட் ஷோ பண்ணிவிட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்தது. அது போக வந்து பாஜக நிர்வாகிகள் மீட்டிங்கில் வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்ட பாஜக நிர்வாகிகளை மட்டும்தான் வந்து நாளைக்கு கூப்பிட்டு பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. உள்ளே வந்து அந்த உட்கட்சி பூசல் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது. அதனால் வந்து யாரும் இங்கே வந்து மோடி அவர்கள் கூட பிரச்சாரம் ஏன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவை மாற்றிட்டாருன்னு சொல்லப்படுது. அது உட்கட்சி பூசல் இல்லைன்னாக்கா ஒரு கட்சி பெருசாக வளர்ந்ததுக்கு அடையாளமே இல்லை. ஒரு கட்சி ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னு செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த தலைமை பதவிக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறான்னாக்கா அது சக்தி வாய்ந்த பதவி. அப்போ தான் அடிதடி வரும். அதாவது நீ இருந்தானே எவன் இருந்தான்னாக்கா அது கட்சி ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அதை காட்டுறதுக்காக ஒரு வேலை நல்லா ஓகே. ஏன்னா இப்போ ஒரு மோடி வந்து எல்லாருக்கும் ஒரு பிரதமர், அது போக வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் ஒரு தொகுதிக்கு இறங்கி பிரச்சாரம்னு வரும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து அது வந்து ஒரு விசிபிலிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும், இந்த பிரச்சாரத்துக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி இழுபறிலாம் இருக்கிறதுனால வந்து அதையே தவிர்க்கிறாங்க அப்படின்ற போது என்ன மாதிரி பார்க்குறது? வேறு ஏதாவது காரணம். மோடி வராமல் இருக்கிறாருன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது காரணம் இருக்கும். அகில உலக அரசியலில் எதுலையாவது அவர் பேச வேண்டியதாக இருக்கலாம். அதனால் இதை அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சி போகிறோம். ஓகே. ஏன்னா அமித்ஷா அவர்களோட ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு வந்தபோது கேஸ் சிலிண்டர் இல்லை, கேஸ் சிலிண்டரை பற்றி கவலைப்படாமல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு பாருன்னு அவர் போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உள்ளே வந்தாருன்னா கேஸ் சிலிண்டர் எங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? எதிர்மறையாக போனாலும் போகும். அதெல்லாம் கூட காரணமாக இருக்கும். ஏன்னா அமித்ஷா அவர்களும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த பிளானையும் அமித்ஷா வந்து என்றைக்கும் பிரச்சாரம் முன்னைக்கும் வர மாட்டார். எலெக்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வருவார். எந்தெந்த பூத்தில் எவ்வளோ இடத்துல நம்ம வந்து இதுபடி எல்லாம் எப்படி ஓட்டு போடணும், எப்படி இது பண்ண ஓட் ஷோர் அப்படின்னு சொன்னார், அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு போவார். அவர் வர்றது எலெக்ஷனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வருவார். அவர் வந்து பொதுக்கூட்டம் போட்டு இது பண்ணிடலாம், அவர் மீட்டிங் போட்டு பொதுமக்கள் ஓட்டை நம்பி அவர் நிற்கணும்னு பாஜக நிற்கவே இல்லை. ஞானேஷ்குமாரை நம்பி தான் அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனை சேர்ந்த ஆஃபீஸர்ஸு அவங்கள வந்து கைக்குள்ளார வச்சுக்கிட்டு எப்படி நமக்கு ஃபேவரபுளாக தேர்தல் முடிவுகளை மாற்றுறதுங்கிறத வந்து அந்த 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து அவர் பேசிட்டு போவார்.
அதுதான் அமித்ஷாவுடைய வேலை. ஓகே, இல்லை அவங்களே வந்து இந்த மாதிரி வந்து சூழல் வந்து இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்கு, இங்கே போய் பிரச்சாரம் பண்ணி யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு அவங்களே எடுத்துட்டாங்களா? இந்த மாதிரி கல நிலவரம், உட்கட்சி பூசல், அதாவது நிலவரம். தேர்தல் கமிஷனை சேர்ந்த சில அதிகாரிகளோடு இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய கணக்கே வந்து எவ்வளோ குறைச்சி மதிப்பு போட்டாலும் திமுக கூட்டணி 190 சீட்டில் ஜெயிக்குங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற இடங்கள் மாதிரி இங்கே வந்து அந்த தில்லுமுள்ளு பண்ண முடியல சார். திமுகவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் செக் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. இதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் மாத்திரம் சொல்லலை, அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர், அவர் எனக்கு கொஞ்சம் உறவுக்காரர் கூட, அவர் என்கிட்ட சொல்கிறாரு, திமுக கிட்ட வேற நடக்க முடியலைங்க, அவங்க நாம் இப்படி தான் பண்ணுவோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாவது செய்ய போனோம்னா அதுக்கு முன்னாடி அவங்க நாங்கள் வந்து நிற்கிறாங்க, பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த தடவை தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது, ஞானேஷ்குமார் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னாரு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஏதோ ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு படுது. அதே போல் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் வந்து அவங்களோட வேட்பாளர்கள்லாம் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அவங்க 28 சீட்டு கேட்டிருந்தாங்க, அதுக்கு 27 தொகுதிக்கு வந்து வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து நிறைய ஆல்ரெடி என்னென்ன தொகுதியில் போட்டிட்டாங்களோ அதே நபரில் வந்து போட்டியிட வச்சுருக்காங்க. இதில் வந்து பேசப்படுற ஒரு விஷயம் வந்து இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாமக ஜி.கே. மணி அவருடைய மகன் தமிழ்குமரன் அவர் வந்து காங்கிரஸில் இணைஞ்சார். அவருக்கு வந்து பெண்ணாகரத்தில் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்தில் இணைஞ்சவருக்கு சீட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒரு வாரம் அரை வாரங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்து பாஜகவில் வந்து சேர்றாருன்னு வச்சுங்க, வந்த உடனே இன்றைக்கி சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லுவீங்களா? அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? வந்தால் உங்களுக்கு பெரிய பலம் இல்லை. அதே மாதிரி ஜி.கே. மணியுடைய மகன் பெண்ணாகரத்தில் ஜி.கே. மணி ஜெயிச்சு காட்டினவர். அவர் வச்சதான் சட்டம், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அதனால் அவருடைய மகனை கொண்டு வந்து காங்கிரஸில் அறிமுகப்படுத்துகிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் அந்த திருச்சி கிழக்கில் போய் வந்து வேட்பாளர் நாமினேஷன்லாம் பண்ணிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காப்புல. அவர் பதிவு பண்ண அந்த நாமினேஷன் அது மூலமாக தான் வந்து இப்போ வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து திருச்சி கிழக்கில் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கும் பெரம்பூரில் நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கும் நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது வந்து இங்கே நாமினேஷன் பெரம்பூரில் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது இங்கே வந்து தான் மேலே வந்து எந்த ஒரு கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதே வந்து திருச்சி கிழக்கில் இது பண்ணும்போது பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் மேலே ஒரு கேஸ் போடப்பட்டது, 5 வழக்குகள் போடப்பட்டது, அது குறிப்பிட்டிருக்காரு. அது போக வந்து 2025 வந்து மதுரை மாநாட்டு கூட்டப்பட்ட போது ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, அதை வந்து திருச்சி கிழக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் மாற்றி கொடுக்கறது, அதே மாதிரி அவரோட வயசு கூட வந்து ஒரு இதில் வந்து 52 வயசு, இன்னொன்றில் வந்து 51 வயசு, இந்த மாதிரி தகவல் மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வேட்பு மனு நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, அது சான்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுடைய பிரதம மந்திரி நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி 2 தடவை குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். 2 தடவை ஒரு கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, தெரியுமில்ல? நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது தான் எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிட்டா யசோதா பெண்ணுங்கிறவங்க வந்து என்னுடைய மனைவின்னு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டார். 2 தடவை ஏமாத்தினார். ஏமாற்றி தான் 2 தடவை குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் பதவி பிடிக்கிட்டுங்களா? அது ப்ரூவ் பண்ணாங்க. அப்படி பண்ணாக்க அவர் 5 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நின்று இருக்க முடியாது. பிரதம மந்திரியாக இருக்கார். அப்புறம் பிரதம மந்திரியாக அவ்வளோ ஜாலியாக இருக்கும்போது அப்புறம் இவருக்கு என்ன பெரிய கேள்வி? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து அவருக்கு பிரச்சனையாகாது அப்படின்ற மாதிரி. எப்படி பிரதம மந்திரி நரேந்திர மோடி எப்படி தப்பிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இவரும் தப்பிச்சுக்கிறார். அவங்க கட்சி தானே. ஓகே. அதே போல் வந்து தாவேகா கூட்டம் ஒரு இடத்துல நடக்குதுனாலே அங்கே வந்து நிறைய வந்து விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட நிகழ்ச்சிகள் நடந்தது மூலமாக நமக்கு வந்து தெரியுது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து திருச்சி கிழக்கு அந்த பிரச்சாரத்தில் இருக்கும்போது வந்து காவலர் ஒருத்தர் மேலே காரை வெட்டி ஏற்றிட்டாங்க, அதுவும் ஆதவர்ஜுனா காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அது ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் எலெக்ஷன் டைமில் நடக்குது. லட்சக்கணக்கில் கூடும்போது அதெல்லாம் எப்படிங்க? திருவிழாவில் எந்த திருவிழாவில் குழந்தைங்க காணாமல் போகிற திருவிழா இருந்துருக்கு தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் 63 இது மயிலாப்பூரில் நடக்கும்போது அதில் காணாமல் போன குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு 20 சினிமா வந்துருக்கு. ஓகே. அதை கடைசியில் கண்டுபிடிப்பாங்க. 63 திருவிழாவில் காணாமல் போன அந்த குழந்தையாண்டியே அப்படின்வாங்க. அது மாதிரி 63 விழா நடந்ததுன்னா ஒரு 10 குழந்தையாவது காணாமல் போகும். அது இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம்லாம் நின்று இருக்குது. இதெல்லாம் திருவிழாவில் குழந்தைங்க காணாமல் போகிறது, இந்த அரசியல் கூட்டங்களில் வந்து நெரிசலில் சிக்கி சாவறதுங்கிறதெல்லாம். ஏன்னா அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க அந்த போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. நடக்காதுங்க. இப்போ மாஸ் சைக்காலஜி வேறு, இண்டிவிஜுவல் சைக்காலஜி வேறு. என்னை தனியாக நீங்கள் பார்த்து பேசும்போது நான் வேறு மாதிரி இருப்பேன். ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அந்த கூட்டம் என்ன பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனப்பான்மை மாறும்.
ஒரு கூட்டமெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு ஆளை ஒரு அயோக்கியனை சப்போர்ட் பண்ணுதுன்னா நானும் அவங்களோட சேர்ந்துருவேன். தனியாக வந்து கூப்பிட்டா அவன் பெரிய அயோக்கியம் எனக்கு எப்படின்னே தெரியல, அந்த நேரத்தில் நான் போயிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மாஸ் சைக்காலஜி வேறு, இண்டிவிஜுவல் சைக்காலஜி வேறு. இப்போ அதே போல் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த 2 தொகுதியில் வந்து நிற்கிறது வந்து அதை பேசு பொருளாச்சு. அதாவது பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு. ஒரு தமிழகம் முழுக்க வந்து அவர் பின்னாடி இருக்குது, நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறவர் வந்து ஒரு தொகுதியில் இன்னும் ஜெயிச்சு காட்ட முடியலையா அப்படின்ற மாதிரி விமர்சனம். அது அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். நம்பிக்கை இல்லை அவருக்கு. இது போச்சுன்னா அதை இது பண்ணுவோம். ஜெயலலிதா அப்படி தானே ஒரு தடவை 4 தொகுதியில் போய் நின்னாங்க தெரியுமில்ல, அதுவே டிஸ்குவாலிஃபை ஆச்சு. அதனாலே அவங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு. அது மாதிரி 2 தொகுதிக்கு மேலே நிற்கக்கூடாது, 4 தொகுதியில் நின்றாங்க. அந்தம்மா யார் ஐடியா கொடுத்தாங்க, அதனால் அந்த மாதிரி இந்த தடவை எலெக்ஷன் நிற்க முடியாமல் போச்சு. அதனால் இதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை இல்லை அவருக்கு. நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் தூக்கி விட்டால் கூட ஒரு தொகுதியில் நின்று ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் ஒரே தொகுதியில் நிற்பார். அண்ணாவுக்கு சொன்னாங்கங்க, காஞ்சிபுரத்தில் நின்னீங்கன்னா தோற்றுருவீங்க, வேண்டாம் அப்படின்னாங்க. ஜெயிச்சா காஞ்சிபுரத்தில் நின்று ஜெயிக்கிறேன், இல்லாட்டி தோற்றுட்டு போனால் போதும் அப்படின்னாரு. தோத்தார். அதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் வந்து சேலத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறாரு. வேண்டாங்க, சேலம் கண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், தோற்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கூப்பிட்டு சொல்கிறாரு. சேலத்தை நின்று ஜெயிச்சா ஜெயிக்கிற, இல்லாட்டி தோற்று போகிறேன் அப்படின்னாரு. அப்படித்தான். ஓகே, சரி, நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் நிற்கிறாரு, 2த்துலையும் ஜெயிப்பாரா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் நேர்மையாக நடந்ததுன்னா என்ன ஆகுங்கிறதா வேறு விஷயம். அவர் ஜெயிச்சு மாத்திரம் என்ன பண்ண போகிறாரு? இதுவெல்லாம் ஒரு அரசியல் அவர் எதுவும் பேசலை. 2 தொகுதியிலையும் ஜெயிச்சாருன்னா 2 தொகுதிக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, 2 தொகுதிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து ரிசைன் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த ஒரு தொகுதி வந்து அவர் ஜெயிச்சும் வந்து ஒரு தொகுதி கூட ஒரு அம்மாவை கூப்பிட்டு போகிறாரு, அந்த அங்கே நிற்க வைக்கிறாரு. ஓகே, வர நாட்களில் வந்து தேர்தல் களம் எப்படி மாறுது அப்படின்றது வந்து பொறுத்துன்னு பார்ப்போம். நேரத்துக்கும் பதில் மிக்க நன்றி சார்.